السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله، الحمد لله، والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه حزب الله وعلينا عباد الله. أما بعد. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையினால் வைகறை பொழுதினுடைய சுபஹ் தொழுகையை அல்லாஹ்விற்கு உகந்த முறையிலே நிறைவு செய்துவிட்டு நல்லது கேட்பதற்காக வேண்டி அமர்ந்திருக்கிறோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் ஒவ்வொரு நாளும் ஐவேளை தொழக்கூடிய ஃபஜ்ர், லுஹர், அஸர், மக்ரிப், இஷா ஆகிய ஃபர்லான தொழுகைகள், இந்த ஃபர்லான தொழுகைகள் அல்லாஹ்விடத்தில் கபூல் செய்யப்பட வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த ஃபர்லான தொழுகைகளில் எத்தனையோ தடவை நாம் தொழுகிற போது ஏதாவது ஒன்று அறிந்தோ அல்லது அறியாமலோ தவறு செய்திருப்போம், அல்லது ஓத வேண்டிய குர்ஆனுடைய வசனங்களோ அல்லது தஸ்பீஹ்களிலேயோ ஏதாவது ஒரு குறை செய்திருப்போம். 3 முறை சுப்ஹான ரப்பியல் அஸீம் வ பிஹம்திஹி என்று ருக்குவிலே செய்யக்கூடிய தஸ்பீஹ், 3 முறை சுப்ஹான ரப்பியல் அலா வ பிஹம்திஹி என்று சஜ்தாவிலே செய்யக்கூடிய தஸ்பீஹ், அதுபோல அத்தஹியாத், அதுபோல அல்ஹம்து சூரா, இது போன்ற ஓதுதல்களில் அல்லது ருக்கு செய்யக்கூடிய முறை, சஜிதா செய்யக்கூடிய முறை, அத்தஹியாத்தில் இருக்கக்கூடிய முறை, நின்று தொழக்கூடிய முறை, சிறுநிலை, சிறு இருப்பு, இது போன்ற தொழுகையினுடைய பல்வேறு நிலைகளில் ஏதாவது ஒரு தவறு செய்திருப்போம். அது எல்லா மனிதர்களுக்கும் இயல்பாகவே ஏற்படக்கூடிய ஒன்றுதான். ஆனால் ஃபர்லான தொழுகைகளில் இது போன்ற குறைபாடுகள் நமக்கு அதிகமாக வரக்கூடாது. ஏதாவது சில நேரங்களில் நிர்பந்தமாக ஏற்பட்டுவிட்டது என்றால் அதில் மன்னிப்பு உண்டு, அதில் சலுகையும் உண்டு. ஆனால் அதுவே தொடர்ச்சியாக அந்த தவறுகள் வருகிறது, நமக்கே அது தெரியுது, நம்ம தொழுக இதுல இந்த தப்பு பண்றோம் அப்படின்னு நல்லாவே தெரியுது, இருந்தாலும் செய்யும். அப்படிங்கிற மாதிரியான சில குறைபாடுகள் இருந்துச்சுன்னா அதை நீக்குவதற்கு என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்கப்பட்டது. அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, நாளை மறுமையில் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் 8 கேள்விகள் கேட்கப்படும். அதில் முதல் கேள்வி தொழுகையை பற்றியது. அந்த தொழுகையிலேயே முதல் கேள்வி ஃபர்லான தொழுகை. ஒவ்வொரு நாளும் ஐவேளை தொழுகைகளில் ஃபர்லான தொழுகைகளில் நீ எப்படி தொழுது வந்தாய் என்று கேட்கப்படக்கூடிய அந்த கேள்விக்கு நம்மில் யாருமே திருப்தியான ஒரு பதிலை சொல்ல முடியாது. ஏன்னா மனிதர்கள் தானே, தவறு இழைப்பவர்கள் தானே. ஆனா அந்த தவறை திருத்திக் கொள்ளக்கூடியவர்கள் நல்லடியார்கள். அப்படி இருக்க நம்ம ஃபர்லான தொழுகைகளில் நமக்கு ஏற்படக்கூடிய இது போன்ற தவறுகளை நீக்கி அந்த ஃபர்லான தொழுகை அல்லாஹ்விடத்தில் பரிபூர்ணமான ஒரு அமலாக கொடுக்கப்பட வேண்டும் என்று சொன்னா நாம் என்ன செய்ய வேண்டும்? அப்ப அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, அதற்கு தான் ஃபர்லான தொழுகைக்கு முன் பின் தொழக்கூடிய சுன்னத்தான தொழுகைகள். இதற்கு மார்க்க சட்டத்திலே ரவாத்திபு சுன்னத் என்று சொல்லப்படும். ரவாத்திபு சுன்னத் என்று சொன்னால் ஃபர்லான தொழுகைக்கு முன்னாலும் பின்னாலும் தொழக்கூடிய, ஃபர்லான தொழுகைக்கு அடுத்து தொழக்கூடிய அடுத்த அந்தஸ்தில் உள்ள சுன்னத்தான தொழுகைகள். இந்த சுன்னத்தான தொழுகைகளை பேணுதலாக நீங்கள் நிரந்தரமாக தொழுது வாருங்கள். முன்பின் சுன்னத்துகளை உங்களுக்கு ஃபர்லான தொழுகையில் ஏற்படக்கூடிய அந்த குறைகள் எல்லாம் நிவர்த்தி செய்யப்படும். எல்லாம் நிவர்த்தி செய்யும்.
பரலான தொழுகையில் நீங்க தப்பு தான் பண்ணியிருக்கீங்க. எல்லாம் சுன்னத்தான தொழுகை. நீங்க முன்பின் சுன்னத்தில் தொழுந்திருந்தா அந்த தொழுகையை வச்சு பரலான தொழுகையில் ஏற்படக்கூடிய குறைபாடுகளை நீக்கப்படும். அப்போ ஒருத்தர் கேள்வி கேட்டாங்க, முன்பின் சுன்னத்துகள்லயும் ஒருத்தர் தப்பு பண்றாரு. பரலான தொழுகையில தப்பு பண்ணா சுன்னத்தான தொழுகையை வச்சு நிவர்த்தி செய்யப்படும். சரி, சுன்னத்தான தொழுகையிலேயே ஒருத்தர் தப்பு பண்றாருன்னா என்ன செய்யறது அப்படின்னா, அதில் உங்களுக்கு சலுகை உண்டு, மன்னிப்பு உண்டு. சுன்னத்தான தொழுகைகள்ல உங்களுக்கு தவறு இழைச்சா அது உங்களுக்கு மன்னிப்பு உண்டு. ஆனால் பரலான தொழுகைகளை தவறு இழைச்சாதான் மன்னிப்பு கிடையாது. அது பரிபூர்ணமான தொழுகையாக ஏற்றுக்கொள்ளக்கூடாது. ஏன்னா பரலுன்னா என்ன? கட்டாயமாக தொழ வேண்டிய தொழுகை. சுன்னத்தான தொழுகை தொழுதால் நன்மை, தொழுகாவிட்டால் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் பரலான தொழுகைக்கு முன்பின் தொழக்கூடிய அந்த சுன்னத்தான தொழுகைகளில் அதிகமாக கவனத்தை நீங்கள் செலுத்துங்கள். அதுதான் உங்களுக்கு அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை ஏற்படுத்தி தரும். அப்ப நீங்க கேட்கலாம், அப்ப பரலான தொழுகை அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை ஏற்படுத்தி தராதா? தராது. காரணம் என்ன தெரியுமா? அது ஃபர்லு, கடமை. உங்களுக்கு நீங்க தொழுதுதான் ஆகணும். அதெல்லாம் மறுக்க முடியாது. யா அல்லாஹ், எனக்கு களைப்பா இருந்துச்சானால நான் தொழுகையில தூங்கிட்டேன், அதனால என் இஷ்டத்துக்கு 10 மணிக்கு எழுந்துச்சு நான் தொழுகிறேன் அப்படிலாம் நீங்க சொல்ல முடியாது. ஆனா சுன்னத்தான தொழுகையில சொல்லலாம், யா அல்லாஹ், எனக்கு களைப்பா இருந்துச்சு, தூக்கம் அதிகமா நான் தூங்கிட்டேன், கரெக்டா இமாம் முசல்லால நிற்கும் போது அல்லாஹ் அக்பர்னு சொல்லும்போது எனக்கு முடிப்பே வந்துச்சு. அப்போ நான் பரலான தொழுகை மட்டும் தான் தொழுதேன், சுன்னத்தான தொழுகை அப்புறமா தொழுதுகிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுல உங்களுக்கு மன்னிப்பு உண்டு. ஆனா பரலான தொழுகையில யா அல்லாஹ், இமாம் நிற்கும் போது எனக்கு நல்லா தூக்கம் வந்துருச்சு, ஆனால் நான் தூங்கிட்டேன் சொல்ல முடியாது அல்லாட்ட போய். ஏன்னா பரலு உங்களுடைய கடமை. சுன்னத்தான நஃபிலான தொழுகைகள் தொழுதால் அல்லாஹ்வுடைய நெருக்கம் உங்களுக்கு ஏற்படும். தொழுதால் பரலான தொழுகையில் ஏற்படக்கூடிய குறைகளை நீக்கப்படும். தொழுதால் உங்களுக்கு எல்லா விதமான வளங்களும் உண்டாகும். அதனால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ரக்அத்தா அல் ஃபஜ்ரி கைரும் மினத் துன்யா வமா ஃபீஹா. ஃபஜ்ர் தொழுகைக்கு முன்னால் தொழக்கூடிய 2 ரக்அத் சுன்னத் இருக்கிறதே, அது இந்த உலகத்தை விடவும் இந்த உலகில் உள்ள பொருட்களை விடவும் சிறந்ததாக இருக்கிறது. லுஹர் தொழுகையினுடைய முன்பின் சுன்னத் தொழுகை இருக்கிறதே, உங்களுடைய பொருளாதாரத்தில் நஷ்டத்தை ஏற்படுத்தாது, அதிகமான பரக்கத்துகளை ஏற்படுத்தி தரும். அசர் தொழுகையினுடைய முன் சுன்னத் இருக்கிறதே, உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய வறுமையை நீக்கும். மக்ரிப் தொழுகையினுடைய பின் சுன்னத் இருக்கிறதே, உங்களுடைய உள்ளத்தை சுத்தமாக்கும். இஷா தொழுகையினுடைய முன்பின் சுன்னத் இருக்கிறதே, உங்களுடைய நாவை சுத்தமாக்கும். ஒவ்வொன்றிலும் பலன் உண்டுங்க. நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோமா சும்மா சடங்குக்காக வேண்டி தொழுகிறாங்க? இல்ல, ஒவ்வொன்றிலும் உங்களுக்கு நன்மை உண்டு. வாழ்க்கைக்கான எல்லா விதமான படித்தரங்களும் எல்லா விதமான படிப்பினைகளும் உண்டு. அதனாலதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபி பட்டத்திற்கு அடுத்து ஒரு அந்தஸ்து இருக்கிறதுன்னா அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்களான சஹாபியத்துல யாரெல்லாம் இருக்கிறார்களோ அந்த நபி தோழர்களுடைய அந்தஸ்து. அதுல முதல் தரம் பெற்ற அஜல்லு சஹாபத் என்று சொல்லப்படக்கூடிய சித்திக், உண்மையாளர் என்று பெயர் பெற்ற அந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்றாங்க, பள்ளிவாசல்ல வெளி பள்ளிவாசல்ல ஒரு தடவை உட்காந்து அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஒரு சஹாபி அந்த பக்கமா போய், ஏன் நீங்க அழுகுறீங்க? நீங்க அல்லாஹ்வுடைய தூதருடைய உற்ற நண்பர் தானே, நீங்க ஏன் அழுகுறீங்க? இல்லப்பா, அல்லாஹ் ஒரு ஆயத்தை சொல்லியிருக்கான் சூரத்துல் தௌபால, இன்னல்லாஹு இஷ்தரா மினல் முஃமினீன அன்ஃபுஸஹும் வஅம்வாலஹும் பிஅன்ன லஹுமுல் ஜன்னah என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். உங்களுடைய உயிர், உங்களுடைய உடைமைகள், உங்களுடைய சொத்து பத்துகள் அனைத்தையும் அல்லாஹ்வுக்காக வேண்டி கொடுத்து விடுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு தரக்கூடிய அன்பளிப்பு சொர்க்கம் என்று அல்லாஹ் சொல்றான். அப்படி என்னுடைய உயிர், என்னுடைய உடைமை, என்னுடைய செல்வங்கள், என்னுடைய அமல்கள் அனைத்தையும் வாங்கிய அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்தை அவன் தரும்போது என் அமல்ல ஏதாவது ஒரு குறைபாடு இருந்துச்சுன்னா அப்ப என்னுடைய நிலைமை என்ன ஆகும்?
என்னுடைய அமல் அப்படியே அல்லாஹ்வுல என் முகத்துல தூக்கி எரிஞ்சிட்டானா என் நிலைமை என்ன ஆகும்? அதை நினைச்சுதான்ப்பா நான் அழுதுகிட்டு இருக்கேன்டாங்க. யாருங்க? சித்தீக் என்று இறை தூதரால் புகழப்பட்ட ஹதரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், ஹதரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மரண படுக்கையில் இருக்கிற போது மகனார்கள்லாம் வந்து சொல்றாங்க, நாங்க உங்களுக்கு ஒளி செஞ்சு விடுறோம், நீங்க படுத்துக்கிட்டே தூங்குங்க. எழுந்திருக்க முடியாத நிலை, மரண தருவாயில இருக்கிறாங்க. அந்த நேரத்துல கூட உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எனக்கு ஒளி செஞ்சு விடுங்க, நான் வந்து உட்கார்ந்தியாவது நான் தொழுவணும் சொன்னாங்க. லா ஹவ்ல ஃபில் இஸ்லாம் லிமன் தரக்க ஸலா, தொழுகையை விட்டவனுக்கு இந்த இஸ்லாத்தில் பங்கே கிடையாது அப்படின்னு சொல்லி எழுந்திருச்சு தொழுதாங்க உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா. இப்படிப்பட்ட பரம்பரையில் வந்த நாம் இன்றைக்கு ஃபர்து தொழுகைக்கே சப்பக்கட்டான காரணங்களை கூறிக்கொண்டு முன்பின் சுன்னத்துகளை தொழாமல் இருக்கிறோம். ஆனால் முன்பின் சுன்னத் தொழுவதுதான் நம்முடைய வாழ்வை வளமாக்கும் என்பதை இந்த சிறுவினுடைய சிந்தனையாக நாம் எடுத்துக்கொண்டு வாழ்நாள் முழுவதிலும் ஃபர்தான தொழுகைக்குரிய முன்பின் சுன்னத்துகளை பேணி தொழுது வரக்கூடிய தொழுகையை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக.